மூல முதற் கடவுளான விநாயகப் பெருமானை வழிபட்டால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். விநாயகரை வணங்கிவிட்டு எந்த காரியத்தை துவக்கினாலும் அது எந்த விதமான தடையும் இல்லாமல் வெற்றிகரமாக முடியும். என்ன ஒரு பிரச்சனை தீர வேண்டும் என்றால் விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபட்டால் போதும். விநாயகருக்கு விளக்கேற்றி வழிபடுவது, சிதறு காய் உடைப்பது, அருகம்புல் சாற்றி வழிபடுவது என்பது அனைவருக்கும் தெரிந்த வழிபாடுதான். இவ்வாறு வழிபடுவதை விடவும் சாதாரணமாக விநாயகரை வலம் வந்து வழிபட்டாலும் கூட அவரது அருள் முழுமையாக கிடைக்கும். விநாயகப் பெருமான் பெரும்பாலும் ஏதாவது ஒரு மரத்தடியில் தான் அமர்ந்து அருள் புரிவார். விநாயகரின் வலம்புரி விநாயகர், ஏகதந்த விநாயகர், பஞ்சமுக விநாயகர் எப்படி சிறப்போ அதே மாதிரி ஒரு மரத்திற்கும் ஏற்ப அந்த மரத்தடியில் இருக்கும் விநாயகரும் ஒரு விதமான சிறப்பு கொண்டவர். விருட்ச சாஸ்திரப்படி அனைத்து மரத்திற்கும் ஆன்மீக ரீதியாக ஒரு தனி சிறப்பு உண்டு. அதனால் தான் கோவிலில் ஒரு மரம் தல விருட்சமாக உள்ளது. இந்த மரங்களை சுற்றி வந்து வழிபட்டாலே நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அப்படி இந்த மரத்தடியில் இருக்கும் விநாயகரை வழிபட்டால் விருட்சங்களின் ஆன்மீக பலனுடன் விநாயகரின் அருளும் இணைந்தே கிடைக்கும். அப்படி எந்தெந்த மரத்தடியில் இருக்கும் விநாயகரை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளுங்கள். வன்னி மரத்தடியில் இருக்கும் விநாயகரை வணங்கினால் திருமணம் கைகூடும். புன்னை மர விநாயகரை வணங்கினால் தம்பதியர்களுக்கு இடையே மனக்கசப்பு நீங்கும். மகிழ மர விநாயகரை வணங்கினால் குடும்ப ஒற்றுமை ஏற்படும். மாமரத்தடியில் இருக்கும் விநாயகரை வணங்கினால் பகைகள் தீரும். வேப்ப மரத்தடியில் இருக்கும் விநாயகரை வணங்கினால் நல்ல வேலை கிடைக்கும். ஆலமரத்தடியில் உள்ள விநாயகரை வணங்கினால் வியாதியிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். வில்வ மரத்தில் இருக்கும் விநாயகரை வணங்கினால் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். அரச மரத்தடி விநாயகரை வணங்கினால் பண கஷ்டம் தீரும். நெல்லி மர விநாயகரை வணங்கினால் மன அமைதி ஏற்படும். சந்தன மரத்தில் இருக்கும் விநாயகரை வழிபட்டால் வியாபாரம் செழிக்கும். இலுப்பை மரத்தடியில் இருக்கும் விநாயகரை வணங்கினால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நமக்கு என்ன பிரச்சனை தீர வேண்டுமையா அந்த மரத்தடி விநாயகரை புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சென்று குறைந்தபட்சம் 3 முறையும் அதிகபட்சமாக 27 முறையும் வலம் வருவது சிறப்பு. அப்படி சுற்றுகையில் விநாயகப் பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்தால் மேலும் நல்லது. மரத்தடி விநாயகரை சுற்றி வந்து வணங்கிவிட்டு உடனடியாக வீட்டிற்கு சென்று விடக்கூடாது. மரத்தடி விநாயகரை சுற்றி வந்து வழிபட்ட பிறகு குறைந்தது 15 முதல் 20 நிமிடங்களாவது அங்கே அமர்ந்திருந்து விட்டு வர வேண்டும். அப்படி செய்தால்தான் அதன் முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுக்கோங்க.